என்னடா செய்கிறது? என்ன பேர்? எக் பீஜோ. எக் பீஜோ செய்கிறானோ. ஏதோ ஆஃபீஸில் ஏதோ எடுத்துன்னு சொன்னாங்களாம். இதுக்கு என்னென்னா யாரோ ஃபோனில் பேசுகிறாங்க. இது வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். பாருங்க மக்களே, இதுதான் எக் பீஸாவாம். அதில் என்னமோ வெங்காயம் வறுத்து கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு புளி தண்ணி லெமன் ஜூஸு இதெல்லாம் போட்டு ஏதோ பண்ணுறான். ஆஃபீஸில் எடுத்துன்னு சொன்னாங்களாம். ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான ஃபுட்டு எடுத்துன்னு வராங்களாம். பாருங்க என்னவோ பண்ணிட்டு இருக்கான். வெங்காயத்தை வறுத்து எண்ணெயில் வறுத்து அதில் பூண்டு பல்லும் எண்ணெயில் வறுத்து ரெடி பண்ணி முதல்ல வச்சுட்டான். அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் நான் தான் உரித்து வச்சேன். 26 முட்டை. அதில் 4-5 முட்டை ஏதோ கொஞ்சம் இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகிப்போச்சு. மீதி முட்டையெல்லாம் சூரியல் கட் பண்ணி எல்லாம் மிக்ஸி அதில் போட்டு பீஜா செஞ்சுட்டுருக்குறான். என்னது? எக் பீஜா. மிளகாய், உப்பு, மிளகாய் சாஸ், அது மிளகாய் அரைச்சி ஏதோ பண்ணியிருக்கான். இவ்வாறு அதில் ஒவ்வொன்றும் எடுத்து சென்ட்ரலில் கட் பண்ணி வச்சு ஆஃபீஸ்க்கு ஏதோ பார்ட்டியே என்னவோ தெரில, அங்கே என்ன போய் கொடுக்குறாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டாஃபுங்களும் ஒவ்வொரு ஐட்டம் பண்ணின்னு வரணுமா ஏதோ ஆஃபீஸில். நீ சொல்கிறதே எனக்கு புரியல. இந்த மாதிரி எதுவும் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நல்ல வீடியோவெல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போங்க. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். என்னது? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். டேமேஜ் ஆகிடுமா? பாருங்கள் மக்களே, இதுதாங்க புது விதமான ஏதோ ஒரு ஃபுட்டு. முட்டையை வச்சு இதை பண்ணிகிட்ருக்கான். பாருங்க, இது பாருங்க, எங்க வைக்கிறதுமா? கலையாம எடுத்துட்டு போகணும். கலையாம எடுத்துட்டு போயிட்டு ஆஃபீஸில் சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக ஐட்டம் எடுத்துகிட்டு வருவாங்க இன்னைக்கு. இதுதாங்க எங்கள் வீடு. இதுதான் கிச்சனு. கட் பண்ண முடியாது.